அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, அக்டோபர் மாத ராசி பலன்கள். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, நன்மை பெருகக்கூடிய மாதம். ராசிநாதன் செவ்வாய் பகவான் இது நாள் வரையில ராசிக்கு 11வது வீட்டில் அமைந்திருந்தார். இப்போ 12வது இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். ஆனாலுமே கூட பாருங்க, செவ்வாயும் சுக்கிரனும் 3-11 இருக்காங்க. விருச்சக ராசி நேயர்களே, நிறைய கமிட்மெண்ட்டு, எக்கச்சக்கமான கமிட்மெண்ட்டு. இதை கொடுத்தே ஆகணும், அதை செஞ்சே ஆகணும், அதை ஓப்பன் பண்ணியே ஆகணும். ஒரு கடை ஓப்பன் பண்ணியே ஆகணும் சாமி, பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணணும். அப்போ எக்கச்சக்கமான கமிட்மெண்ட், கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கழுத்து வரையிலும் கமிட்மெண்ட். செஞ்சே ஆகணும், சாதிச்சே ஆகணும், பணம் கொடுத்தே ஆகணும், நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, உண்மையா இல்லையா? கமிட்மெண்ட் கழுத்து வரையிலும் இருக்கா இல்லையா? கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். சார், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு 9வது வீட்டுக்கு வராருங்க. இந்த மாதம் விருச்சக ராசிக்கு எப்படி சாமி நல்லது நடக்கும்? எங்க கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பொதுவாகவே விருச்சக ராசி அன்பர்களுக்கு நம்ம இடத்துல ஒரு நல்ல அனுபவம் உண்டு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் விருச்சக ராசி அன்பர்கள் நான் சொல்லும்போது ஆழ்ந்து சொல்வதுண்டு. அந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். அப்ப இதெல்லாம் ஆராய்ந்து பதில் மனசுல வச்சுட்டு நான் சொல்றேன். விருச்சக ராசி என்பர்களே, இந்த மாதம் இது நாள் வரையில் உங்களுக்கு 2-5 கூடிய குரு பகவான் 8இல் மறைந்திருந்தார். இப்ப அந்த குரு பகவான் 9ஆம் பாவத்துக்கு இந்த மாசத்திலிருந்து அதிசாரமாக வரப்போறாரு. அப்போ 9ஆம் இடத்தில் வரக்கூடிய குருவால் 1, 5, 9ங்கிற திரிகோணம் வேலை செய்ய போகுது. இதனால் என்ன நன்மைன்னு கேட்குறீங்களா? விருச்சக ராசி அன்பர்களே, யார் யாருக்கு என்னென்ன துன்பங்கள் இருந்தாலும் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு உலகம் முழுவதும், நீங்க உலகத்துல எந்த மூலையில வேண்டுமானாலும் இருங்க, எந்த டீப் டெப்தான ஒரு சந்தில நீங்கள் இருந்தாலும் 9இல் வரக்கூடிய குருவால் பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விருச்சக ராசி என்பவர்களை, கஷ்டங்கள் காணாமல் போகக்கூடிய மாதம். உங்களுடைய துன்பங்கள் காணாமல் போகும், வருமானம் அதிகரிக்கும், சேல்ஸ் நல்லபடியா இருக்கும், ஆர்டர்ஸ் நல்லபடியா இருக்கும், இன்கம் நல்லபடியா இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய காலம், லாபம் அதிகரிக்கும், சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய மாதம். எங்கேயாவது உங்களுக்கு பேமெண்ட்ஸோ அல்லது பணங்காசு வரவேண்டியதோ இருக்குமே, ஆனால் வரவேண்டிய பணங்காசுகள் எல்லாம் வந்து சேரும். கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், ட்ரேடிங்காக இருக்கலாம், அல்லது பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பேங்கர்ஸாக இருக்கலாம், அல்லது பேங்க்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்களாக, நிறுவனங்களாக இருக்கலாம். நீங்கள் புரியுதுங்களா? அதே போல் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், ஆடிட்டர்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மெடிக்கல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் டீமில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இன்சூரன்ஸ் பண்ணக்கூடியவங்க, மெயினாக பில்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, குரூப் ஆஃப் கம்பெனிஸு, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸு,
அப்போது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, இப்போ விருச்சிக ராசினா அதுவும் நம்ம சொல்லணும், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. அப்போது சினிமா துறையை சார்ந்தவர்கள், ஏன் விருச்சிக ராசியில் எத்தனையோ சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள், அதே போல் அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், சினிமா துறையில் நகைச்சுவை நடிகர்களாக இருப்பாங்க, சின்ன சின்ன வேடம்படி செய்யக்கூடியவங்க, சைடு ஆக்டர்ஸாக இருப்பாங்க, சின்ன சின்ன ஆக்டிங் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ துன்பப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல வாய்ப்புகளை தேடி நாமளும் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவோமா, நாமளும் ஒரு நல்ல வருமானத்தை பெறுவோமா, நமக்கும் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்குமா, ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடைக்குமா, ஒரு நல்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்குமா, ஜாபில், ஃபேமிலியில், பிஸ்னஸில், சொசைட்டியில் ஒரு நல்ல ரெகக்னைஸ் கிடைக்குமா, ஒரு ஆத்தரைசேஷன் கிடைக்குமா. ஒரே டிப்ரெஷனாக இருக்குது சாமி, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல சாமி, ஒரே டிப்ரெஷனாக இருக்குது, எதை எடுத்தாலும் நம்மளை குறை சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய ஒருத்தருக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கிறோம் சாமி, இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய, நான் நினச்ச மாதிரி வேலை இல்லை சாமி எனக்கு, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சிக ராசி நேயர்களே. அதோடு மட்டுமல்ல, விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு, அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், இங்கே 2 பாவிகள் இருக்கிறாங்க. யாரு? 7, 12 கூடிய சுக்கிரன். நீங்கள் விருச்சிக ராசியானாலும் விருச்சிக லக்னமானாலும் 7, 12 கூடிய சுக்கிரன் சூரியனுடைய வீட்டில், பகை வீட்டில், கிரகமும் பகை, அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது. அப்போ 2 அசுப கிரகங்கள் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக கடன் சுமைகள், வட்டி கட்ட முடியல, இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, சமாளிக்க முடியல, கொடுத்தவங்களாம் மிரட்டிட்டு போகிறான், அதிகாரம் பண்ணுறான் சாமி, அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுங்களில் ஏமாற்றங்கள், உன்னால் கொடுக்க முடியாது, என்ன பண்ணுறியோ பண்ணிக்க போடா அப்படிங்கிறது. அப்போ பண கஷ்டங்கள், ஃபண்டு டிமாண்டு, ரொட்டேஷன்ஸ் இல்லை, பண கஷ்டங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், மன கஷ்டங்கள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம். ஏமாற்றங்களை மட்டுமே பார்த்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு நன்மையும் நடக்கும், வெற்றியையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போ தொழில் நல்லா இருக்கும். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், பிஸ்னஸாக இருக்கலாம், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், வேலையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள். அப்போ விருச்சிக ராசி அன்பர்களே, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம், பெரிய ஆபத்தில் போய் நீங்கள் மாட்டிக்கலாம். அடுத்தது உங்களை பிடிச்ச அப்படி ஜெயிலில் போடக்கூடிய காலம்தான், அல்ல உங்கள் பேரில் ஒரு கேஸ் போடக்கூடிய காலம்தான். இதெல்லாம் நம்ம நிறைய விருச்சிக ராசிக்கு பேசியிருக்கோம், எத்தனையோ பேரை நம்ம காப்பாற்றிருக்கோம் வராகியில். அப்போ விருச்சிக ராசி என்பர்களே, அது போல் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், இடதோஷங்கள், மெயினாக பல இடங்களில் பிரச்சனைகளுக்கு காரணம் இடதோஷம், பூமி தோஷம், பூமியுடைய அளவாக இருக்கும், வாஸ்து பிரச்சனையாக இருக்கும், இல்லைன்னா இடதோஷமாக இருக்கும். நிறைய கம்பெனிகளில் நம்ம அதை சரி பண்ணி கொடுத்துருக்குறோம், வெளியூர்களில், வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில். அப்போது ஒரு நிறுவனம் சரியாக வரலன்னா அப்போ அதுவும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் காரணமாக இருக்கும். அது மாதிரி இடப்பிரச்சனைகள், இடதோஷங்கள், அல்லது செய்வினை கோளாறுகள், போட்டி பொறாமைகள், பதவி போட்டி, தொழில் போட்டி, வியாபார போட்டி, அதனால் வரக்கூடிய போட்டி பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் விருச்சிக ராசி என்பர்களே, நல்ல குரு உங்களுக்கு கிடைப்பாரு. அவர் மூலமாக உங்களுக்கு அந்த மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். கவலை வேண்டாம்.
விருச்சக ராசி அன்பர்களே. அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும், வருமானம் சிறப்பாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் உருவாகும், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம். அதே போலத்தான் திருமண யோகம், முதல் திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், வயோதிக திருமணங்கள், குறிப்பா இரண்டாவது திருமணம், பொண்ணுக்கு 38 வயசாகுது, 40 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் நடக்கல, கவலை வேண்டாம். விருச்சக ராசி என்பர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். அதுக்கெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள் கைவசம் இருக்கு. அது உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்க அந்த வழிபாடுகளை செய்வீர்களேயானால் திருமண யோகங்களும் கைகூடும், நன்மை நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய ஜெய் வராகி.